வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு வாலா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பட கதைய பத்தி பார்த்தலாம். படத்துல கதைன்னு சொல்லி பெருசா எதுவுமே கிடையாது. நீங்க வாலா 1 படத்த கதைய பார்த்தீங்கன்னா 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கதை தான் அது. இது வந்து ஸ்கூல் பசங்க கதை வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 2 சின்ன பசங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க கூட வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியும், இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு தங்கச்சியும் பிறக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துட்டே வராங்க. அவங்க ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்கச்சியும் தம்பி வளர்ந்து வராங்க. எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் பசங்க எப்படி இருப்பாங்க? நல்லா சேட்டை பண்ணிட்டு துருதுருன்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இவங்களுமே இருக்காங்க. பொண்ணுங்களை லவ் பண்ணிக்கிட்டு கிளாஸில் படிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் அவன் தங்கச்சியை லவ் பண்ண ஒரு பையனை அடிக்க போகிறாங்க. அந்த பையன் வந்து இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த 2 பேருக்கும் இந்த 2 பேருக்கு சண்டை வருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து 4 பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த 4 பேர் சேர்ந்து அடிக்காத லூட்டே கிடையாது. அந்த ஸ்கூல் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரக்கு தம்முன்னு ஏன் கஞ்சா அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதாவது இந்த வாலா 2 பார்த்தீங்கன்னா ஒரு கதையே எதுவுமே கிடையாது. அது சின்ன பசங்களிலிருந்து அந்த ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீன்ஸ், ஏகப்பட்ட மாண்டேஜஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நல்லாவும் இருக்குது. படத்தில் வரக்கூடிய பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக கிடையாது. அந்த சீனும் அந்த மாண்டேஜும் சேர்ந்து இந்த பாடலும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல. அவ்வளோ அழகாக பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த 4 பசங்க பார்த்தீங்கன்னா எப்பயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கவும் மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுற வேலையில் தடுத்துகிட்டே இருப்பாங்க. பசங்க விளையாடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த பசங்க வந்துட்டு என்ஜாய்மெண்ட் இல்லை, விளையாட முடியல, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு தம் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அந்த ஒரு ஸ்டேஜ் கஞ்சா அடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இதனால அந்த ஸ்கூலில் கூடிய அந்த டீச்சர் கூடிய அந்த பிடி டீச்சர் கூடயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கூலில் வந்து இந்த பிடி டீச்சர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த பசங்களை பாதில் அடிச்சுட்டே இருப்பார். ஸ்கூல் பில் அடித்த உடனே எல்லாமே கிளாஸ் தான் இருக்கணும், யாரும் கிரவுண்டில் இருக்கக்கூடாது, பொண்ணோட பேசக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எப்போவுமே கையில் ஒரு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு டீச்சரை பார்த்தா நம்மளுக்கு செம்ம கோவமாக வரும். அந்த டீச்சர் என்ன பண்ணுவார்னா, பசங்க பொண்ணுங்க ஒன்றா பேசினாங்கன்னா அவங்கள அடிக்கிறது மிரட்டுறது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பையனை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி அவங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேட்டருக்கு போயிருப்பாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிருவார். இப்போ இந்த 2 பசங்க கூடியும் போய்ட்டு மிரட்டி உங்கள் அம்மா அப்பா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுவாங்க. அந்த பசங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலில் யாரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரும் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்கன்னு அப்போவே அந்த பொண்ணை வச்சு மாட்ட விடுவார். ஒரு 10-15 பசங்க மாட்டிப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள மிரட்டுறது, அவங்களோட அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரது, ஒரு 10 பசங்க ஸ்கூலில் கட்ட அடிச்சு தேட்டர் போயிடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி அந்த பசங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு அடுத்தபடியாக அந்த 4 பசங்க சேர்ந்து அந்த டீச்சரை அடிக்கிறது, ஸ்கூலில் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுரும். அந்த சீன்லாம் செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கிடையாது, ஒரு சீன்ஸ் கிடையாது, சீக்வன்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரு மாண்டேஜஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை லவ் பண்ணுறது, பசங்க விளையாடுறது, இது எல்லாமே மாண்டேஜாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுவே நல்லா இருந்ததுங்க. பட் ஒரு சீனாக இல்லாமல் போனது கொஞ்சம் மைனஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மாண்டேஜஸ்ஸு, சீன்ஸு, அதுக்கடுத்த சீன்ஸு, அதுக்கடுத்த மாண்டேஜஸாகவே இருந்தது. அது ஓரளவுக்கு நல்லாவும் இருந்தது, எங்கேயும் போரும் அடிக்கலை, செம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. இந்த படம் வந்து நார்மல் கமர்ஷியல் படம் கிடையாது. ஓகேங்களா? அதனால ஒரு படத்தில் ஹீரோ, வில்லன், ஒரு ஃபைட்டு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து +2 முடித்து போகணும், காலேஜ் முடிக்கணும், வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. எந்த ஒரு லட்சியமும் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு அடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த படத்தை எதை காப்பாதுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க மட்டும் கிடையாது. இந்த பசங்க அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி தங்கச்சி, இது எல்லாமே சேர்ந்து அவனுடைய பாண்டிங்கு, அந்த ஃபீலிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இந்த படத்தையே வந்து கொண்டு போயிட்டே இருக்குது. பிரேமம் படத்துடைய டைரக்டர் ஆல்ஃபோன்ஸ் புத்திரனுமே இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் பண்ணியிருப்பார். அதாவது கஞ்சா அடிக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பார். +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூகே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணி யூகே போயிடுவாங்க. யூகே போயிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு இங்கே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தனியாக மாட்டிப்பான். அந்த ஃப்ரெண்டு படக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒருத்தன் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவான், அந்த சோகம், சேடு, டிப்ரெஷன், இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபீலிங்குமே வந்துட்டு படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்ட இந்த ஃபீலிங்ஸாகவே கொண்டு போயிருப்பாங்க, அந்த எமோஷன்ஸாகவே பேஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலி என்கேஜ்மெண்ட்டை கொண்டு போயிருப்பாங்க. அந்த பட கிளைமேக்ஸ் ஒரு 40 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸாகவே கொண்டு போயிருப்பாங்க. நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் எந்த ஒரு கதையுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாண்டேஜஸ், சீன்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு கதையை நோக்கி இந்த படம் போகலை. பட் இருந்தாலுமே படத்தை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போனதுனால அந்த கதை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து மறந்து போகுது.
இந்த படம் ஒரு 18+ தான். ஏன்னா அந்த வயசு பசங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பார்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஓப்பனாக பேசியிருப்பாங்க. அண்டு முஸ்லீம் பசங்க சுரத்து பண்ணுவாங்க இல்லையா, அதை ஒரு காமெடி வச்சுருப்பாங்க. அதனால 18+ சொல்வேன். அண்டு மோகன்லால் படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதை பார்க்கறதுக்காக இந்த பசங்க போயிருப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய ஒரு காமெடியான விஷயம், அது செம காமெடியாக இருக்கும். பட் அந்த காமெடிக்காக யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப எல்லை மீறி போன மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்கலாமா கேட்டால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அது முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபேமிலி பாண்டிங், அந்த அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.